மிட் நைட்ல பார்த்தீங்கன்னா, நந்தினி கதறி கத்திட்டு இருக்காங்க எல்லாருமே. யாராவது கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளதான் சொல்லிட்டு ரொம்ப டிப்ரஷன்ல இருக்காங்க. வீட்டுக்குள்ள எல்லாருமே பயந்துட்டாங்க தான் அவங்க கிட்ட போறதுக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. கதவுமையும் சரி, அங்க இருக்க ஸ்க்ரீனுமே மூடிட்டாங்க. கத்து கத்துன்னு கதர்றாங்க. "என்ன இப்ப வெளியில அனுப்ப போறீங்களா? இல்லையான்னு?" சொல்லிட்டு. ஒரு மென்டல் ஸ்டேஜ்ல மீறி போய் இருந்த மாதிரி தான் இருந்தது. அங்க வந்த கனி, அதுக்கப்புறம் நான் பேசுறேன்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க. பிக் பாஸையும் கேட்டிருக்காங்க போல இருக்கு. அவங்கள வெளியில அனுப்ப சொல்லி பிக் பாஸ் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள உள்ள விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாரி மென்டல் ஸ்டேஜ்ல டிப்ரஷன்ல இருக்கிறவங்கள வெளியில அனுப்புறது தான் சரி. ஏன்னா, இது பிக் பாஸோட இடமே கிடையாது. சபரி, எஃப்ஜே அதுக்கப்புறம் பார்வதி இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த தண்ணி விஷயம் நடந்தது இல்லையா? அத பத்தி இவங்க கேட்கும்போது, இவங்கலாம் எல்லாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இவங்க டிப்ரஷன்ல இருக்கதுனால, அது இன்னுமே ட்ரிகர் ஆயிடுச்சாம். அதனால சபரி, அதுக்கப்புறம் எஃப்ஜே எல்லாருமே பயந்துட்டு போய் பேசிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன தெரியும் இவங்க இப்படிலாம் நடப்பாங்கன்னு சொல்லிட்டு. பேசுறதுக்கே எங்களுக்கு பயமா இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் கனி இவங்கள சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறாங்க. நான் வீட்டுக்கு போணும். இனிமேல் நான் இங்க இருக்க மாட்டேன். நான் அழுதாலும் சரி, நான் சிரிச்சாலும் சரி, இவங்க என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க சொல்லிட்டு, இவங்களுக்குள்ள நெறைய பில்டப் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரொம்ப பெரிய ட்ராமால இருக்கது தெரியுது. இப்ப பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியால லைவ்லயும் சரி, அதுக்கப்புறம் மத்த இடத்துலயுமே இவங்கள பத்தி தான் பேச்சு போயிட்டே இருக்கு. எதுக்காக இந்த மாதிரி இருக்கிறவங்கள உள்ள கூட்டிட்டு வரணும்? இவங்களோட பெட்டர் ஹெல்த்னஸ்க்கு கண்டிப்பா பிக் பாஸ் வெளியில அனுப்பணும். ஏன்னா, இது இவங்களுக்கு நிஜமாவே ரொம்ப அழுத்தத்த குடுக்கும். இவங்கள எவ்வளவோ போய் பிக் பாஸ் கிட்ட பேசியிருக்காங்க. ஆனா, பிக் பாஸ் கேட்குற மாதிரி இல்ல. இப்ப வீட்டுக்குள்ள கனி வந்துட்டு எவ்வளோ சமாதானப்படுத்தி இவங்கள வச்சிருக்காங்க. ஆனா, இவங்களுக்கு முக்கியமா என்னன்னா, இப்ப வெளியில போயே ஆகணும். இது இவங்களுக்கு மட்டும் இல்லாம, கூட இருக்கிறவங்களுக்குமே அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, இவங்களுக்குள்ள யாராவது சிரிப்பு காட்டினாலுமே சரி, ஏதாவது பண்ணாலுமே இவங்க அத வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. மேபி அவங்க அம்மா இறந்ததும் இருக்கலாம், அவங்க அப்பா இறந்ததும் இருக்கலாம். இப்ப தம்பிய மட்டும் தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி இருக்கு. இவங்க இப்படி இருந்தாங்கன்னா, இது வேற மாரி தான் முடியும். இப்ப வீட்டுக்குள்ள தண்ணி பிரச்சனை இல்லாம சண்டை, அது இதுன்னு போயிட்டுருக்கு. ஸோ, இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 சம்மந்தமான லைவ் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே!